நடக்குமோன்ற ஒரு இதோட இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக நடந்துச்சு. சகோதரன் கூட இல்லாதபடியாக எவ்வளோ ஒரு சரியான ஒரு எல்லா சகோதரங்களும் ஒரு சரியான அப்செட் ஆகிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரையும் காண புரியல நம்முடைய உறவுகளை என்ன உங்களோட அவரை நாங்கள் கடைசி மட்டும் பார்த்து நாங்கள் சாப்பிட்ற பந்தியில் காண கிடைக்கும். நீங்கள் போங்க, நான் பாருங்கள். இன்னும் வரையிலேண்ணா. சரி பரவாயில்ல. லிதியா குட்டிட்ட பிறந்த நாளுக்கு வந்து எல்லாருமே நின்றது என்ன ஒரு தரமே இல்லைன்னு. ஆனால் சுமனா தவிர மற்ற எல்லாருமே நின்றது. பார்த்தீங்க சொன்னா கிருஷ்ணா, ஜாது, கவிலாஸ் எல்லாருமே வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொல்லினா. நான் பிரகிதன். இன்னைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம் உங்களோட விட்டு இன்னைக்கு கேக் சாப்பிட எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு என்னன்னு பார்க்குற வரைக்கும் தெரியும் இன்றைக்கு என்னன்னு சொல்லி விதியோட பர்த்டே 3 வயசு பர்த்டேக்கு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணி சாப்பிட போகிறோம். அது திடீர்னு ஒரு இருமல் வந்துச்சு. நேற்று அப்போ அன்றைக்கு புதன்கிழமை உங்கள் போனால் நம்ம போய் நின்றலாம் வெயிலுக்கு கதைக்கவே முடியாது. நல்லா தாண்டி போட்டு குரல் அதால் குரல் அடிச்சுட்டேன். அப்போ நாங்கள் நின்ற நாளை அப்புறம் ஒரு கொண்டாட்டம் உடனே அதுதான் நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை வந்து எதிர்பார்க்கல. கொஞ்சம் இது வந்து நடக்குமோன்ற ஒரு இதோட இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக நடந்துச்சு. நடக்காத மாதிரி தான் இருந்த சூழ்நிலை நடக்கக்கூடிய மாதிரி வந்துட்டேன். நிறைய நாள் அப்புறம் ஃபங்க்ஷன் மாதிரி கூட நிறைய பேர் பிறந்த நாள் இதுக்கு வந்து போயிட்டு தாண்டி அப்போ இது மேலே இது ஒரு பாக்கியம். விஜயா குட்டின பிறந்த நாளுக்கு நாங்கள் இன்றைக்கு கொண்டு கூடுறது வந்து மேலே அது ஒரு பாக்கியம். அது கடவுளோட கிருபையாம நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு கொண்டு சேர்த்துருக்கிறதே அதுதான் சொல்ல முடியுமே. அப்போ நாங்கள் நல்ல வெயில் இப்போ நேரம் 6 மணியாவது நம்ம வேர்க்குது. நம்ம வெயில் வக்கையாக இருக்குது. அப்போ எல்லாருக்கும் சொன்னேன் 5 மணிக்கு வர சொல்லி. ஆனால் வந்துட்டு நம்ம எல்லா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம். ஆனாலும் சரியான வெயிலாக இருக்குது என்ன. காலையில வந்து லிதியாக்கெல்லாம் நாங்கள் கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. இதெல்லாம் போட்டு வடிவா இருந்தது. அதான் அப்போ அங்கே எல்லாம் செய்தாச்சு. இப்போ நாங்கள் பின்னேறம் வந்து நார்மலாக சகோதரங்களோட சேர்ந்து சந்தோஷமா நாங்கள் செய்ய போறோம். சாப்பாடு தர மாட்டோம். என்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது. இது நல்ல சாப்பாடு ஒன்று ரெடி பண்ணிக்கிறோமோ மறக்கறியா மச்சமோ எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஈவா சொல்றேன். நான் மச்சம் தான் சாப்பிட வேணும். மச்சம் மறக்கறி சாப்பிடுறேன். சமைச்சவா மறக்கறி தான் போயில எம்பிட்டு ஓகே. அப்போ நாங்கள் நாள் பிறந்த நாள் விடிய வந்து இன்றைக்கு எல்லா உறவுகளோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் நிறைய நாளை கிட்டத்தட்ட 45 நாளாக சகோதரன் கூட இல்லாதபடியாக எவ்வளோ ஒரு சரியான ஒரு எல்லா சகோதரங்களும் ஒரு சரியான அப்செட் ஆகிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரையும் காண புரியல நம்முடைய உறவுகளை என்ன கட்டாயம். அப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காணொலியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னமாக நாங்கள் சேனல் பார்க்குறீங்க. யாராவது புதுசாக வருகிற வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு போவோம் அப்போ வீடியோக்குள்ளே. எக்ஸ்கேப் பண்ணி யாக்கள் நிறைய காண இல்லைன்னு என்ன தான் பெரியணும். ஓஹோ சரி. இப்போ லிதியா குட்டிக்காக நாங்கள் ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சுனாங்க. இன்னும் வந்துட்டு கேக் என்ன அப்போ அந்த பேசி எடுத்து வந்து பேர்ப்போம். இப்போ அனுஷியாக்கா தான் மாய் கொண்டு வந்த கேக் இதை பற்றி சொல்லி ஆகணும். லிதியா வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னம்மாவோட பர்த்டேக்கு வந்து ஆத்தி விட்ட தான் தான் கேக்கு கட் பண்ணணும்னு விருப்பப்பட்டவன். ஆத்தி விட்ட தான் தான் கேக்கு வெட்டணும், ஐஸ்கிரீம் விட்ட தான் வெட்டணும்னு சொல்லி அப்போ அனுஷியாக்கா அப்போ அதால் கேக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறா கட் பண்ணுவோம்னு சொல்லி. இதை நாங்கள் வழியால் இருப்போம் வெட்டுவோம். கேக்கு குளிர் தானே வடிவான கேக்.
சாக்லேட் கேக் இது வந்து வெட்டி சாப்பிடலாம் மழை மல்லண்டு இப்போ வர பலியால் எடுத்து காட்டுட்டு அவனை முடிச்சு விட்றாங்க ஒரு கேக் அதுதான் ஓகே பாருங்க இது வந்து லிதியா குட்டிக்காண்டி கொண்டு வந்த கேக்கு லிதியா குட்டிக்கு வந்து கிரீடம் சூட்டப்புறம் இது வந்து காலையில் நாங்கள் நேசரில் வந்து போட்டுருந்தோம் லிதியா குட்டி கொஞ்சம் வேளாம நிற்கிறேன் களைச்சி போட்டேன் ஒரு கேக் வட்டி ஆகிட்டானே இல்லை 2 கேக் கட் பண்ணியாச்சு இதோட நான் 3 நாள் சரி இது போடுவோம் இது வந்து இதே மாதிரி போட்டு காட்டுங்க எல்லாருக்குமே நான் எப்படி இருக்கண்டு அங்கே பாருங்க இருக்கா போயிலே காதுக்குள்ள அதுதான் நாங்கள் இதுதான் பார்க்குறோம் கை தட்டுங்க சின்ன பிள்ளை நல்லா இல்லாட்டி இதை போட்டு ஓகே சரி சொத்திக்குங்க சரி கிரீடம் போட்டாச்சு லிதியா குட்டி பிடிச்சிருக்கேன் பிள்ளைக்கு இல்லையா கேக்கு பிடிச்சிருக்க கேக்கு இது யார் இது அப்ப இது இது அம்மாவே சூப்பரா பாருடா அம்மா சரி அப்ப இதெல்லாம் என்ன இது யார் வாங்கி தந்ததுல யார் வாங்கி தந்து இந்த கேக் யார் வாங்கி தந்து அவர் பிள்ளைக்கு எத்தனை வயசு சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எத்தனை வயசு 3 வயசா சரி இதுல தெரியாது இல்லையா சுத்தி காட்டுங்க இல்லையா சுத்தி காட்டுங்க சுத்தி காடு அப்போ நாங்கள் கேக் வெட்ட போகிறோமே என்ன சந்தோஷம் தானே பிள்ளைக்கு நல்ல சந்தோஷமா சந்தோஷமா எல்லாரும் மந்திரிக்கணும் எல்லாரும் மந்திரிக்கிறோம் ஆகல நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம் இந்த சட்டையம் ஒரு நல்ல சந்தோஷம் அப்போ யாரு அச்சுத்துக்கு யாரு தம்பி தூக்கி சரி அப்போ நாங்கள் ப்ரே பண்ணி போட்டு கேக் வெட்டுவோமே என்ன எல்லாம் ரெடி தானே ப்ரே பண்ணி போட்டு என்ன பிள்ளை பாட்டு படிக்க ஒரு ஆவியான ஒரு பாட்டு பிள்ளை பாட்டு படிக்க வருவா தூக்குறே இல்லை பாட்டு படிக்கிறோம் கை வச்சு ஒன்று இப்படி கை வச்சு ஒன்று டீச்சர் சொல்லி தந்த பாடா ஆவியானவரா பாடும் ஆவியா நீங்கள் பாடி காட்டினா தான் பாடும் பிள்ளை சொல்லி படிக்க ஆவியானவர் இருக்கா போகிறீங்களோ சரி கேட்டா பிள்ளை அம்மா தூக்கி வச்சுக்கிறேன் பிள்ளையா அம்மா நகையில் அடிக்கொண்டு இருக்கிற ஒரு பக்கத்தில் சரி அவளுக்கு பிடிப்பம் இல்லையாம்மா சரியா நான் ப்ரே பண்ணி போட்டேன் பிதாவே நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா நீ நல்லவர் நீ வல்லவர் கிருபை உள்ளவரே இரக்கமுள்ளவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா இந்த லிதியா குட்டியினுடைய பிறந்த நாளை மகளுடைய பிறந்த நாளை இந்த நாள் நாங்கள் நினைவு கூறும்படியாக அப்பா இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறீர் அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே கோடி நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே துதி தாயின் கருவிலேயே நீர் போஷித்து பாதுகாத்து இந்நாள் வரை நீ சுமந்து வந்தவர் நல்ல தகப்பனாக நீர் பாதுகாத்து வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீரே அவருடைய பாதுகாப்பின் அவருடைய கண்மலையும் கோட்டையும் மரணமாக இருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரை நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர் அப்பா மகளை பாதுகாத்து வந்திருக்கிறீர் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே 3வது வயசுக்குள்ள வர கிருபை அளிச்சிருக்கிறீர் அப்பா ஆண்டவரே இந்த காலத்திலும் பிள்ளைக்கு தேவையான ஞானத்தையும் அந்த பலத்தையும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுதல பயல் உண்டாகட்டும் கர்த்தரை கனம் பண்ணட்டும் எல்லாவற்றாலும் கனம் பண்ணட்டும் தாயும் தகப்பனும் முதலாவது கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக வாழ நாங்களுக்கு உதவி செய்யும் அப்பா பிள்ளையும் ஆண்டவரே தாயும் தகப்பனையும் கனம் பண்ண உதவி செய்யும் நல்லவரே நீ தான் கூடவே இருந்து நடத்துவீராகப்பா இந்த பிறந்த நாளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் மகளை ஆசீர்வதிக்கிறோம் நீர் கூடவேறும் வழி நடத்தும் அப்பா நீருடைய நல்ல மேய்ப்பராகவும் நீர் நல்ல வழிகாட்டியும் நீரையுடைய நல்ல ஞானமும்
நீரை எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து நடத்தும் ஆண்டவரே. வருகிற நாட்கள் என்னும் புத்தி விருத்தி அடையட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் தகப்பனே. உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் மீது பிரகாசிக்கட்டும். அநேகர் உம்மை காணட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளையின் மூலமாக உம்மை காணட்டும். நீரே நல்ல மேய்ப்பராக இருந்து வழி நடத்துவீராகப்பா. நாங்கள் சகோதரமாக தாய் தகப்பனாக எல்லாரும் ஒன்று கூடி இந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படியாக நீ கொடுத்த நல்ல வேலைக்காகவும் இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடவே இருந்து வழி நடத்துவீராக, காத்துக்கொள்வீராகப்பா. வந்தவர்களை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சரி, அப்போ நாங்கள் கேட்க விட்டோமா? ரைட். அப்போ நீங்கள் உங்களுக்கு பாட்டு பாருங்க, ஆவியானவர் பாட்டு. ஏன் இது பாட்டு பாடுங்க. அங்கே ஆத்தியெல்லாம் நிற்கும். ஓமா இருக்கா? பாடுவேன் ஆவி. பிள்ளை ஆவி அவருக்கு நாங்கள் பாடுவோம்மா. பாடுவோம் இருக்கா? ஆவியானவர் அப்படிலாம் இருக்கா? நீங்கள் பாடுங்க. இது டீச்சர் இந்த தேசத்துலாம் பாடுங்க இந்த பாட்டு. பாடுங்க. கையை சேர்த்து வச்சு பாடுங்க. டீச்சர் பாப்பா. அப்படிலாம் பாடுங்க. ஆனவரே அன்பின் ஆவியானவர். பாடுங்க. இப்போ வாரும் இறங்கி வாரும் பாடுங்க. எங்கள் மத்தியிலே ஆவியானவர். இப்போ வாரும் சத்தமா சொல்லி காட்டுடா. இப்போ வாரும் சரி. ஆவியானவர் கூட இருந்து நடத்தட்டும். சரி, நாங்கள் கட் பண்ணுங்க. எங்க இது கொளுத்துறது? சரி, எனக்கு ஹாப்பி பர்த்டே பாடுங்க. Happy birthday to you. Happy birthday Lydia. Happy birthday dear Lydia. Happy birthday to you. கவனம் கேட்க வழுத்தி போடாங்க. ரைட் ரைட். அது ஆச்சா ஆச்சா வடிவா இருக்குமா? அது ஆச்சா ஆச்சா அது அது செஞ்சு செஞ்சு செஞ்சா மாசம் அழகி அழகியா? சரி சரியா? எப்படி இருக்கு? சூப்பர். சூப்பர். கேக் ஆச்சா? அப்பள கேக் தீத்துங்க. நீங்க தீத்துங்க. அப்பா அப்பாக்கு அம்மாக்கு தீத்துங்க. அப்பள தீ யாருக்கு தீத்துங்க? சரி சரி தான். சரி சரி அப்பாக்கு தான். அம்மாவுக்கு கொடுங்க. அம்மாவுக்கு தீத்து. சரி, அந்த கேட்க போய்ட்டு உங்க பிள்ளை பிள்ளைக்கு அத்தை வாங்கி தந்த கேக் கணக்கு சாப்பிடுமா? இது யார் வாங்கி தந்த கேக்கு? யார் வாங்கி தந்த? ஆத்தி 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 இது அம்மா தீத்துருவோம். ரைட். அப்போ சந்தோஷம் தானே பிள்ளைக்கு? சந்தோஷம் எழுதியாக துடைக்கிற பேப்பருங்க, டிஷ்யூ பேப்பர் இதில் கிடந்தா சந்தோஷம் எழுதியாக. நல்ல சந்தோஷம். சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். சரியா? சரி. இப்போ இனிமேட்ட உறவுகளோட வந்து நீங்கள் ஒரு தடவை பட்டுட்டுமே. சரி பா. பர்த்டே குட்டியை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ண இந்த சட்டையை பற்றி தான் கண்டிப்பாக சொல்லியா ஆகணும். அவ்வளோ அழகாக இருக்கு. லிதியா குட்டிக்கு யாரும்மா இந்த சட்டை கிஃப்ட் பண்ணாது? சொல்லுங்க. சொல்லுங்க. வைக்க போடுறான்னு ஒன்று அப்பா எல்லாத்துக்கும் அப்பா. லிதியா உண்மையை சொல்லணும். அப்பாவை லிதியா அன்றைக்கு ரொம்ப அழகாக இருக்கு உள்ள. சரி, ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன் லிதியா குட்டிக்கு. ஹாப்பி பர்த்டே. நீங்க ஹாப்பி பர்த்டே சொல்லல. வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன வந்து சொல்லிட்டு அதானே ஒன்றும் பெருசா ரியாக்ஷன் பண்றாள் எழுதியா குடி. அப்படியே பக்கம் எழுதியா குட்டிக்கு. சரியா? கேக் தீத்துவம் கேக் இல்லை
வேண்டாம் அப்போ நீ இதை பிடிச்சி எனக்கு இதை பிடிச்சி இப்ப விளங்கி கொண்டா அவளோட இப்போ சாப்பாடு குறைக்கிறா உடம்பு குறைக்கிறா அப்படியே டயட்ல இருக்கா உடம்பு குறைக்கிறியோ தெரியாம அப்படியே சரி உடம்பு குறை அப்ப அத்தைக்கு தீதுங்க அத்தை தீத்துங்க எடுத்து அத்தை கட்டு தீத்துங்க அத்தை கட்டு தீத்துங்க சரி கொடுங்க கிஃப்ட் இருந்தாங்க நன்றி சொல்லுங்க தேங்க்யூ பாக்குற அவளுக்கு என்னண்டு சரி பாப்பா மெல்லியா அப்படி என்னண்டு எப்படி சூப்பரான சட்டை மாடல் தானே ஓ ஓகே கேதோட புதியா அப்படி பாருங்க அப்படியே இருக்குல்ல வடிவா இருக்குதா எப்படி இருக்கு சூப்பர் கையெல்லாம் காட்டுது தேங்க்யூ சொல்லுங்க விழுகுதா தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ யார் தந்தது அத்தை பெரிய அத்தைனா சரியா அவன் எனக்கு கொஞ்ச நேரம் போனா கதைக்க மாட்டா அதுதானே நிறைய நாள் உண்மை கண்டிப்பா நிறைய நாளை பிறகு இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் கதைக்க வைக்கிட்டாலே வசந்தாங்க சிரிக்க வைக்கிறேன் என்ன இல்லை இல்லை இதே போன வருஷம் இதே சீன் நடந்தது நான் கதைக்க வைக்கிறேன் அதான் இப்போ நிறைய நாளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு கொண்டாட்டம் நாங்கள் இதுக்கு முன்னுக்கு எங்களை ஏஞ்சல் டேக்கு தான் பிளான் பண்ணாங்க ஆனால் அது நடக்காமல் போயிட்டு அவரோட சாருண்ட அணுண்டையில் பிறந்தாலும் வந்தது நாங்கள் கொண்டாடையில் அப்போ இன்றைய தினம் எங்களுக்கு சந்தோஷமாக நிலை தான் அதனால் இவங்களுக்குரிய பிறந்தநாள் லிதியாக்குடியின் பிறந்த நாள் இந்த தினம் நாங்கள் கொண்டாடுறோம். நீங்கள் சொன்னதுக்காமே அந்த லிதியாக்குடி ஒரு சமாதானமான குட்டி தானே என்ன இந்த நாட்டில் வந்து எல்லாருமே நாங்கள் சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இன்னும் ஒரு சில உறவுகள்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பெறுவீங்க அப்புறம் உங்களோட டெக்கரேஷனை பற்றி சொல்லணும். அப்படி இருக்கு கண்டிப்பா வசந்துட்டான் கேட்கும் நான் தான் செய்தேன் நான் ஒவ்வொன்றும் செய்ய கூட பார்த்தேன். அப்ப இங்க வந்து பார்த்தோன்னு எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு இந்த டிசைன். ஒரு மாதிரி வருங்காலத்துல வேற மாதிரி கப்பல் பிளேன் அப்படி எல்லாம் செய்யற ஐடியா இருக்கு. பிளேன்ல நின்று கேக் வெட்டுற மாதிரி ஐடியா உடுப்புக்கு மச்சேன் நல்ல மச்சா இருக்கு. எழுதியாமா தெரியும் அதான் வளர்ந்தா போட விட மாட்டாங்களே. சரி ஓகே சந்தோஷம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ரெண்டு கருத்து சொல்லி விடுங்க. என்னது எனக்கு நல்ல சந்தோஷம். அடுத்தது சந்தோஷம் நிறைய நாளா ஒன்று கூட சந்தோஷம். அடுத்தது இருக்கிற உடுப்புகள் எடுத்து போடக்கூடிய மாதிரி அது 1.5 மாசமா நாங்கள் சும்மா 2 உடுப்பை தன் வழியால வச்சு போட்டு அதானா வரையில இல்லாட்டி 1.5 மாசத்துக்குள்ள 4-5 கொண்டாட்டம். எத்தனை உடுப்பு எடுத்துருப்போம் தெரியுமே. ஒவ்வொரு தேட்டையும் ஒரு உடுப்பு எடுத்து கொண்டு போடுவோம். சாப்பாடு கடையோ உங்களுக்கு எது விருப்பம்? எது விருப்பம்? வீட்டு சாப்பாடு நிறைய நாள் திருப்பி சேர்ந்து சாப்பிட போறோமே. எந்த கையால நான் சிக்கன் கறி வச்சேன். உங்க கையால சிக்கன் நல்லா இருக்கு. எல்லாரும் ஒன்று கூடனாலே சந்தோஷம் தானே. அதோட சாப்பிட்டுட்டு ஒன்று கூட அதான் வந்தாதான் அரிசியாக்கா வந்து குரலையும் காட்டிட்டா. நானும் வந்துட்டு ரெண்டு சொல்லி வந்து உங்களை தேடின அப்ப வந்த இடத்துல சொல்லுங்க அடுத்த நாள் காண இல்லையா? ஆனா கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி உண்மைதானே. கொஞ்சம் சரி ஓகே அப்ப நான் போயிட்டு வரேன். மெக்கப்படக்கூடாது குட்டி. இனி வரும் நிறைய கொண்டாட்டங்கள்லாம் வீடியோ நாங்க போட்டுக்கொண்டே இருப்போம். குட்டி சந்தோஷமா? என்ன நல்ல சந்தோஷம். வேறது இல்லையே. அம்மாட்ட வராங்க. உங்க அத்தை வராங்க. இந்த பர்த்டே காரி இப்படிதான் நிக்க வேணும். சரியோ அசையாம கொள்ளாம. ஓகே அடுத்த வாங்க. பாய் 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 பாய்.
Bella. Pokan, nadu kere pokan. Nadu kere kan beli. Nadu kere kan. Happy birthday Lydia குட்டி. ஆதி குட்டி மிஸ் பண்ணுங்க. ஆதி குட்டி மிஸ் பண்ணுங்க. ஆதியா மைனா. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஆதி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாத்தீங்களா ஆதி நினைச்சபடி செஞ்சுட்டு இருந்தீங்க. குட்டி என்ன கைதான். Happy birthday. கொஞ்சம் ரொம்ப போக. கொஞ்சம் பண்ண கொஞ்சம் ஆதி ஆதியாவா கொடுக்க ஆதி ஆதிக்கு பக்கா லிதியா கத்து இது ரொம்ப சீத்துங்க கேட்க ஓகே லிதியா கேக்குது என்ன அண்ணா இது இதுல இதுல ஆதி தீத்த போதும் நான் லிதியா கிட்ட போஸ்ட் பண்ணாங்க ஆதி மட்டும் தீத்த ஆதி ஆகட்டும் अच्छा त्यागड राइट आली दी आदी कुटी दीतुंगा सु राइट इन्नेदा उनावु परिमाट दान लिदिया अण्णाने पेरसेना फोटो பொறகு காணும் பிள்ளை காணும் அது காணும் சரி எந்த பக்கம் ஆதி வர இந்த பக்கம் லிதியா குட்டி நின்று நாள கேட்டது ஓ ஆதி விடாங்க கேக் போட்டு லிதியா நின்று நல்லா சேனா மூக்கோ சூப்பர் ஜோடி போடுங்க சுப்பு குடு தலையில புள்ள குடு தலையில லிதியாக்கு சந்தோஷமா ஆதி கேக் வந்தது ஓ ஆதி குட்டிக்கு சரியான பக்கியா கிடக்கு சரி சின்னவனாங்க அவர் வந்து வேலையில இன்னும் வேலையில வருவார் சரி இது முதல்ல நாங்கள் வந்து எங்களோட லிதியா குட்டிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறக்கு வெள்ளாண்டிலேருந்து காய் கொடுக்குறேன் வேண்டாயில் இப்போ என்னால் வேண்டாடி பேரண்ட்டுக்கு இன்னும் அடக்க போண்டு பிறந்த வாழ்த்துக்கள் சரியா லிதியா குட்டிக்கு பிறந்த வாழ்த்துக்கள் அது காலமே நான் சொல்லியாச்சு இப்போ சொல்லியிருக்கு ஏஞ்சுமா சொல்லல ஏஞ்சுமா கொடுத்து ஏஞ்சுமா சொல்லி கையை கொடுத்து ஏஞ்சுமா லிதியா குட்டி லிதியா கொடுப்பா உடனே தம்பி 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 கவா கொடுமா கேக்கு தீட்டுங்க தம்பிக்கு இந்த சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் மேய்க்கிற சாப்பிட கேக்கு நான் கால் எடுத்து காட்டுறேன் ருசி பார்த்து தான் வைப்பான் ருசியா இருக்குதா இப்போ கொடுத்துப்பாங்க சாப்பிடுவேன் லிதியா குட்டிக்கு கொஞ்சம் கொடுப்போமே நம்ம இருமினா பிள்ளைக்கு ஒரு துளி ஆனா பாருங்க கருத்து கேக்கண்டா தானே வாவன்றது அதுதானே எனக்கு ருசியான லிதியா கண்டோ சாப்பிட போறியே இந்த சரி ரைட் அப்படி எந்த கேக்கு சாப்பிட போறீங்க அந்த கேக்கு வெட்டுங்க ஐசிங்க வலிச்சு போட்டு ஃபுல்லா ஐசிங்க சரி சரி அக்கா அக்கா எந்த முறை பிறந்த நாள் தான் இதில் வந்து நிற்கிற போன முறை தூக்கி கொண்டே காட்டினது கிஃப்ட் அந்த பேக் வெறுங்கையோட வந்திருக்க மாட்டேன் எனக்கு கிஃப்ட் கிடாக்கு போங்க வேறு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அக்கா கவா கொடுங்க அக்கா கவா அம்மா என்னக்கா என்னக்கா அவ பேக்கு பெருசாக இருந்தால் உள்ளுக்கு இருக்கு ஐட்டம் சந்தோஷம் தானே சின்ன நன்றி சொல்லுங்க நன்றி பழக்க வழக்கம் கொஞ்சம் பிள்ளையா தான் கிடக்கு தாரதா அது அக்கா கடிக்க அக்கா தேங்க்ஸ் சொல்லுங்க நன்றி இந்த கால் கொஞ்சம் கடுமையாக வைக்கப்படுதுன்னு அது வந்து 2 நாட்களுக்கு பிறகு இந்த டெக்கரேஷனுக்கு முன்னாடி எல்லாம் நிற்க ஒரு அந்தரமாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கு ஒரு கட்டம் இருந்தாலும் ஒரு என்ன சொல்ற ஒரு வித்தியாசமான புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கு நான் 1.5 மாதம் தான் போகிறேன் 1.5 மாதத்துக்கு எத்தனை நிகழ்வுகள் வந்து எல்லாத்தையுமே வந்து கடந்து ஒன்றுமே செய்யாமல் இந்த பிறந்தநாள் கூட செய்வோமோ இல்லையோன்ற ஒரு சந்தேகத்தான் இருந்தாங்க ஆனால் புயலை சொல்லி கொண்டிருந்தவர் கட்டாயம் ஏஞ்சல் கேக்
கேக்கு வெட்டுவோம்னு சொல்லி கொண்டு வந்தார். அதன்படி நடந்துட்டு ஆனால் இந்த உடுப்பு எங்கே இருந்து எடுத்தது? யார்கிட்ட ஓடிட்டு இருந்தது? வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த வழியா இருக்கு. இந்த சட்டை எப்படி ஒன்றும் போல போடைக்க பேசுனீங்களே கொஞ்சம் வடிவா இருக்கு. இது வடிவா இருக்கு. இது கொஞ்சம் என்னன்னு சொன்னிட்டே இருக்கு. இவளுக்கு இப்படியான உடுப்பு எல்லாம் படிவு இவளுக்கு லலிதியாக்கு உண்மையா நாங்களே செய்து போட்டு நாங்களே அதை சொல்லி கொண்டு அது பார்க்கறத சொல்லி இருக்கு. அதான் எங்களை பார்வைக்கு நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கு. அப்போ பார்க்குறவையும் பார்த்து சொல்லட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்றதும் இல்லாமல் அவங்கள வந்து டெக் பண்ணுறதுக்கு பிடிக்கணுமே. அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பிடிச்சு கொள்ளலாம். அப்போ எங்களோட நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும். அவையோட தொடர்ந்து வீடியோ கால் பண்ணுவோமே. சரி எழுதியா சந்தோஷம் தானே போட்டு வேட்டுவாங்க. சந்தோஷம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுங்க. நான் போட்டு எழுதியா குட்டி இல்லை சாப்பிட்டு போங்கன்னு ஒட்டுவாதையும் எல்லாருக்கும் 5 வயசு முடிஞ்சாதான் பிறந்த செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்மியக்கா வந்து நிற்கிறேன். நிறைய நாளுக்கு பிறகு உங்களை பார்க்குற மாதிரி கிடக்கு வீடியோவில். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்க. அப்போ இங்கே உங்களோட வேறு சுமனா போயிட்டு வந்தது. அப்போ லிதியா குட்டின பர்த்டே சேவ் இங்கே தானே. அப்போ லிதியா குட்டின பர்த்டே கொண்டாட மாட்டேன் நினைச்ச நீங்களோ? நாங்கள் நினைச்சேன் ஒவ்வொரு வருஷம் செய்யறது தானே. ஒரு பிள்ளை தானே செய்யத்தானே பண்ணுவோம். 2-3 பிள்ளை என்ன தான் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு செஞ்சு போட்டு விட்டுடுவோம். அதுதானே எவ்வளோ சூழ்நிலை இருந்து மன மாறிட்டு தானே. சரி கை கொடுங்க பிள்ளை கையை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே நான் சொல்ல தேங்க்யூன்னு சொல்லல. சொல்லுங்க கையை கொடுங்க. இந்த வருஷம் காட்டு மிதாக கிடக்கு. போன வருஷம் கூட கதைச்சது. அதுதான் சரி போனோன்னா கோப்படி. அதான் இந்த அக்கா வந்து நிற்கிறா. அக்கா வந்து நிற்கிறா. மோனிகா அக்கா ஹாப்பி பர்த்டே சொல்ல போறாமா? ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த மோனிகா அந்த பக்கத்தை பாருங்க. ஹாப்பி பர்த்டே. கேக்கு தீட்டுங்க பிள்ளை. இப்போ கொஞ்ச நான் துடைக்கிறேன் இப்படி எல்லாம் அவன் வளர்ந்துட்டேன். கேக்கு தீத்துங்க மட்டும் அவ வேண்டாம் அந்த எனக்கு ஒட்டு தட்டு கேக்கு வேணாம். பிள்ளை வெட்டி தீத்துங்க. நம்ம வெட்டி தரேன். கொஞ்சம் தீத்தி விடுங்க. மோனிகா தீத்தினா சாப்பிடுவா. இந்த கேக்கு அது வேண்டாம். தாந்தானம் வெட்டி கொடுக்கணுமா பாருங்க. கொட்டவுளே வேண்டாமா என்ன தாந்தம் வெட்டி தருவணுமா? இன்றைக்கு லிதியா வெட்ட விடியும். இந்த கேக்கில் வெட்டி மோனிகாக்கு இது இல்லை வேணும். அது அப்படி சாப்பிடலாம். அது எப்படி பார்த்தீங்க அம்மா சுண்டு. சரி சரி இதை கொடுங்க. இதை கொடுங்க அக்காக்கு இதை கொடுங்க. தீத்தி விடுங்க அக்காக்கு. காட்டாவுலே இவ்வளோ முன்னேற்றம் கங்காமா. சரியா ஓகே. நான் பிள்ளைக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. சரியா அப்பாடியோ. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பர்த்டே எல்லாம் கேக் வெட்டி முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே. அப்போ எப்படி இருந்த சாப்பாடுலாம்? நல்லா சொல்லே வேணும். நீங்கள் கறி காய்ச்சி நீங்கள் நக்கலா சொல்கிறேன். நல்லா கோழிக்கறி மற்றது புட்டு கொத்து நல்லா இருந்தோம். நல்லா இருந்தேன். இல்லை நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவே இல்லை. எல்லாருமே சாப்பிடணும். நல்லா இருந்தது. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு சாப்பாடு. இப்போ இல்லை கொஞ்சம் பேர் முக்கால்வாசி போய் போயிட்டுனே. இப்போ இந்த 2 ஃபேமிலி நிற்கணும். 8 அப்போ அதெல்லாம் போகும். இப்போ சர்மியக்கா வந்து நிற்கிறா. அப்போ உங்களோட அவரை நாங்கள் கடைசி மட்டும் பார்த்து நாங்கள் சாப்பிட்ற பந்தியில் காண கிடைக்குது. நீங்கள் போங்க. நான் பாருங்க இன்னும் வரையில இல்லைன்னு. சரி பரவாயில்ல. போய் பார்ப்போம். எங்கள் வீட்டை வந்துட்டாரா இல்லையா தெரியும். அவர் மட்டும்தான் வரையில. மற்ற எல்லாரும் வந்தார். என்னங்க இந்த இஞ்சி நலவலா தான் நாங்கள் மூடப்படுத்திட்டு தெரியும். வெளியே தான் நின்ற வேற. அப்போ போங்க வாரம் நின்ற வேற. அப்போ இன்னும் வரையில போய் பார்த்தா தான் சாப்பாடு ஆனா இந்த என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் வந்து சர்மியக்கா வருவா. சுமன் விளையாட்டிமே அதில் எங்கட ஃபங்க்ஷனுக்கும் எல்லாருமே நான் சாப்பிட்டோன்னா அடுத்த செகண்ட் பெறவே. அதே மாதிரி நானும் தாண்ட கூடாது இல்லை. அப்புறம் நாளைக்கு அது குறையா போயிடும். அடுத்தது அவை விராட்டிலும் நாங்கள் கட்டாயம் போவோம். அவை விராட்டியும் குறை இல்லை. பொம்பளை போவாட்டி குறை எல்லாம் விராட்டி குறை. என்னத்துக்கு வரையில என்னண்டு கட்டாயம் போகணுமோ? போகணும். போத்து மூடி கொண்டாட்டாலும் நிகழ்வு என்ன மாதிரி போச்சு? நாங்கள் இப்போ தான் வந்து நாங்கள் காலையிலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க. இது வித்தியாசமாக நடந்தோம்.
உண்மைக்குமே நல்ல சந்தோஷமா போனது இன்றைக்கு லிதியான பிறந்த ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசம். இந்த முறை வந்து லிதியா குட்டி வந்து முன்பள்ளிக்கு போயிட்டாலோ நர்சரிக்கு. அப்போ அது வந்து இன்னும் வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு வந்து. அங்கே காலையில் 8:30க்கு லிதியா குட்டி போனது. அப்புறம் நாங்கள் 9 மணிக்கு போனாங்க. அங்கே போய் வந்து 56 பிள்ளைகள் அவையோட சேர்ந்து கேக் வெட்டி சந்தோஷமாக சாப்பிட்டு டீச்சர்ஸ் 56 பிள்ளைகள் டீச்சர்ஸ் மேரோட நல்லா இருந்தது. இல்லை இல்லை அங்கே எடுக்கல. எல்லா பிள்ளைகளையும் சுத்தி அவரை விட்டு அது பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் சின்னாக்களோட இருந்து நல்ல சந்தோஷமா இருந்தது. டீச்சர்ஸ் மேருக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. சாரி எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க? ஓ எல்லாம் கிஃப்டா கொடுத்தாங்க. நீங்களும் சாரி கட்டினீங்களா? இல்லை இல்லை நான் கட்ட தெரியா முன்னாடி எல்லாம் சொல்றேன் வீடியோல. என்ன இல்லை நான் வந்து வடிவா புல் சட்டையோட போனேன் சாரிக்கு பதிலாக போய் வந்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி லிதியா குட்டிக்கு 4 கேக் வெட்டினது. நேசரில் உண்டு அம்மம்மா விட்டு உண்டு இங்கே 2. அப்போ 4 கேக்கு. உடுப்புகளும் வந்து இந்த ஃபுல்லாக புது உடுப்பு தானே வாக்கு எல்லாமே. அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக உடுப்பு எடுக்க தேவையில்லை உண்மைக்குமே. பிறந்த நாள் நிறைய உடுப்பு வந்தால் இந்த வருஷம் ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி வச்சு போடுவோம். உண்மை இன்றைக்கு வந்து லிதியா குட்டிட்ட பிறந்த நாளுக்கு வந்து எல்லாருமே நின்றது. ஒரு தரமே இல்லைண்டில்ல. ஆனால் சுமனா தவிர மற்ற எல்லாருமே நின்றது. பார்த்தீங்க சொன்னா கிருஷ்ணா ஜாது கவிலாஸ் எல்லாருமே வந்து அப்பா எல்லாரும் வந்து வடிவா சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயினோம். அப்பா பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு வந்து விரையிலேருந்து பார்த்தீங்கன்னா தம்பி பிடிச்ச நாள்லேருந்து அப்பா வந்து ஒரு வீடியோலையும் இல்லை. அப்போ ஒரு வீடியோலையும் இல்லை. அப்போ தான் வீடியோ கொண்டு வரைக்க தம்பியோட வருவேன்னு அப்பா ஒரு குறிக்கோள் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ அதுக்காக வந்து தம்பி வீடியோ போட்ட பிறகுதான் அப்பா மேலே வீடியோலையும் கலந்து கொள்ளுவோம். அதே மாதிரி தான் தம்பி முண்டைக்கு வந்து லிதியா குட்டிக்கு கேட்கலாம் இது எல்லாம் செய்தவர். ஆனால் வந்து வீடியோவில் வந்து விரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தன் சனலில் வீடியோ வந்து தான் போட்டுட்டு கொஞ்சம் இதோட மாதிரி கொஞ்சம் அப்போ அதுக்காக வந்து ஒரு வீடியோவில் கலந்து கொள்ளலாம். இவ்வளோ நேரம் வந்து சந்தோஷமா நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரோட நல்ல பெம்பல் அடிச்சு சிரிச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் கொண்டு ஓடி சர்மியகா பழையபடி நக்கல் அடிக்க வலிக்கிட்டு அதான் சொல்றேன் பழையபடி. அப்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்றைக்கு தானே படிவா சிரிச்சு அப்பா அம்மா அந்த கதைச்சி தண்டி கொண்டு நல்ல சந்தோஷமா எல்லாரும் போயினும் பார்க்க நல்லா இருந்தது. இன்றைக்கு எவ்வளவு நாள் இன்றைக்கு போய் மொத்தமா 48 நாளை பிறகு இன்றைக்கு தான் கலகலப்பா எல்லாரும் சிரிச்சிருக்கிறோம். ஒன்று கூடியிரு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறோம். உண்மைக்குமே நான் நினைக்கல லிதியா குட்டின பிறந்த நாளுக்கு வந்து இப்படி எல்லாருமே சந்திப்போம்னு சொல்றேன். அது கூடிய சீக்கிரம் தம்பி வீடியோல வருது. அப்பாவும் பேர் கூடிய சீக்கிரமே இது பாருங்க. என்னடா ஒரு வீடியோக்குள்ளேயும் இந்த தம்பியை காணையில தம்பியை பற்றி கதைக்கிறேன் காணையிலேன்னு யோசிக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவற்ற சேனல்ல வீடியோல கட்ட எல்லாட்ட வீடியோ போட்டாலும் கமெண்ட்ஸ் வந்தாதான் வருது. தம்பியை வந்து எதிர்பார்க்கிறோம் நாங்க பார்க்கிறோம். கண்டிப்பா வருவேன். ஒரிஜினலா வரும் முகம் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். ஆனா தம்பி இந்த முறை வந்து கொஞ்சம் ஒவ்வொரு முறையும் ஃபங்க்ஷனுக்கு வர்றது. ஆனால் இந்த முறை வந்து எல்லாரோட நல்ல ஒவ்வொரு தரையும் வந்து ஒவ்வொரு நல்லா கதைச்சவர் எல்லாரோட வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கணும். தம்பி வந்து வடிவா சாப்பிட்டு லிதியா குட்டியோட எல்லாம் வடிவா கதைச்சு நக்கல் அடிச்சு சந்தோஷமா போயாச்சு. அப்ப நீங்களும் சொல்ல போறீங்களா? அதான். ஆனா வந்த உடனே வசந்த் எங்க காணல தேடினது வசந்த் யாரோட நீ வந்த நீ நாங்கள் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவா வசந்த் என்ன போட்டு வெளியில இருந்து கவலை கவலையும் விட. ஆனா உண்மைக்கு சொல்லணும் வசந்த் சரியா என்ன அந்த அலைஞ்சு திரிஞ்சது. இப்போ கூடுதலா வந்து வசந்த் போய் தம்பியை பாக்குறது. ஆனா கவலையெல்லாம் வீட்டுலயே நிக்கிறேன் இல்ல வீட்டுக்கு அம்மா விட்டு தான் வந்து நிக்கிறோம். பொழுதுபோக்கே எல்லாருக்கும் வந்து எல்லாரும் கவலையில ஒன்று கூடி இருந்து நிக்கிறவா. அப்ப எல்லாருமே என்ன கையில் கால்கள் முறிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த வீட்டு போகாம சத்தியா சொல்லு சரியான கஷ்டம். சத்தியா சொல்லு பழக்கத்துக்கு வந்து 3 மணி ஆனா வெள்ள அடிச்சு அந்த டியூஷனுக்கு போற மாதிரி எல்லாரும் போயிடுவோம்.
அதுக்கு அங்க சந்தோஷமா நாங்க கொண்டு விடுறேன் அந்த ஒரு அம்மா அடுக்கிற இடத்துல போய் இருப்போம் அங்க இருந்து அம்மாக்கு அதுவும் ஒரு வித சந்தோஷம் தான் உண்மைக்குமே எல்லாருமே அதுல இருந்து கதைக்கிறதும் ஒரு வித சந்தோஷம் தான் எங்க நாங்க வேற எங்கேயும் போறோமே நினைச்சு பாத்துருக்க மாட்டீங்களா பிறந்தாள் செய்வோம் உண்மைக்குமே நான் நினைக்கல ஆனா அவர் விசுவாசமா சொன்னவர் ஆனா நான் நம்பி சொல்லி கொண்டிருந்தா நானும் இப்ப இதுக்காக சொல்லல எனக்கு துளி நம்பிக்கை இல்லாம இருந்தது நீங்களும் கூட இதுல கொண்டாடுங்க கண்டிப்பா அதான் இல்ல நான் இந்த நிறைய பிறந்தநாள் வந்தது முக்கியமா ஒரு கதை ஒன்று சொல்லணும் வந்து நாங்கெல்லாம் போட்டினோம் என்ன இப்போ தெரியாது சில நாட்டு சூழ்நிலையை பற்றி சில விஷயங்களை கொஞ்சம் சொல்லணும்னு பார்த்துறேன் நான் போட்டினோம் இல்லை அடையா எல்லாரும் போட்டு நேரம் போட்டு எல்லாம் வேலைக்கு போட்டினாங்க அலுவலகம் நாங்களும் போவோம் வீடியோ முடிப்போம் இன்னைக்கு உங்களை வீட்டை விடுறேன் அப்படித்தான் இவக்கு பொழுது எங்களை இருக்கட்டுமா 10-11 இல்ல நல்லா இருக்கு நிறைய நாளுக்கு பிறகு சரி அங்கட வீட்டை வந்தாலும் வேலைக்கு ஓடுறீங்களா உண்மைதான் நாங்களே வேண்ட வீட்டு எங்க நான் ஃபங்க்ஷன் போனா 10-15 நாங்கள் எழும்பி வாரது எங்கட வீட்டு ஃபங்க்ஷன் நடந்தா நான் சொல்றேன் நான் இவருக்கு முடிஞ்ச கையோட எல்லாரும் போய் நமக்கு கொஞ்சம் குளிர் கூட இல்ல ஆனா அதே நான் சொல்லுவேன் இங்க வந்து எல்லாருமே வைக்கணும்னு சொல்லி என்ன செய்வோம் வீடு மழை காலம் தான் வேறணும் மழை காலத்துல வர மாட்டீங்க ரோட்டு போட்டாச்சு தானே ரோட்டு போட்டாச்சு எங்கட சுபத்த மண் தானே உங்களோட கால்வல் ஒட்டு பிடிச்சு அது இங்க நீ நம்மள திருக்குறீங்க இதுல எல்லாம் தண்ணி நிக்கும் சரியா நாங்க வீடியோ ஆமா ஆமா சரி ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியா குட்டி இந்த வீடியோ பிறந்தநாள் வீடியோவில் வந்து எல்லாருமே இன்றைக்கு உண்மைக்குமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே நல்ல சந்தோஷமாக வீடியோக்களை முடிச்சு கொள்ளுவோம் நாங்கள் லிதியா குட்டியும் எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க விதவிதமாக ஒரு உடுப்போல் போட்டுருந்தாங்க என்ன எந்த உடுப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம இந்த வருஷம் உடுப்போல் போட விட்டுருக்குறேன் என்ன ஓ இந்த மாதிரி வளர்ந்துட்டா தானே போட விட்டுக்கிறோம் ஆனால் அந்த கொஞ்சம் இந்த நகைகள் போடத்தான் பின்னுக்கு நின்றவா அது கொஞ்சம் அப்பாவுக்கும் பிடிக்காதானே மேலே வந்துட்டா போடாங்க அதுதான் அதால அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் இன்னைக்குமே லிதியா குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போமே ஓகே பாய்